கோவையில் தமிழ்நாடு மனைத்தொழில் செய்வோர் நலச்சங்கம் எனும் புதிய சங்கம் அறிமுகம் செய்யப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் பங்கெடுத்து வரும் மனை தொழில் செய்வோருக்கென புதிய அமைப்பு கோவையில் துவங்கப்பட்டது. தமிழ்நாடு மனைத்தொழில் செய்வோர் நலச்சங்கம் எனும் பெயரில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது. சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜீத் முகமது ரபீக் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைவர் இராம வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆடிட்டர் முகமது கலிமுதீன், வழக்கறிஞர் கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தலைவர் ராக்கி கே கிருஷ்ணன், செயல் தலைவர் ஜி முகமது ரஃபிக், பொது செயலாளர் இராம வெங்கடேசன், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் எஸ்எம்டி ஐயாசாமி, ஜெகநாதன், ஜெயபிரகாஷ், ஜோதிபாசு, துணை செயலாளர் எம் வேலுமணி, படையப்பா, கோல்டன், மோகன், சுராணி, நாராயணன், ஜெயக்குமார், பொன்னுசாமி, துணை செயலாளர் ஜெகன், வீரலட்சுமி, நட்ராஜ், சுந்தராபுரம், சூலூர், கிணத்துக்கடவு, தலைவர் லோகநாதன், செயலாளர் ஸ்ரீதர், பொருளாளர் மனோகரந்து, தலைவர் சிடிசி செல்வராஜ், வன்னியராஜ், துணை செயலாளர் முருகேசன், விமல்ராஜ், ஆறுமுகம், விஜயகுமார், செல்வம், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம். வடக்கு மாவட்டம் தலைவர் திவாகர், செயலாளர் ஓபராய் கருப்பசாமி, தொண்டாமுத்தூர், கோவை வடக்கு. மேற்கு மாவட்டம் தலைவர் கௌரி சங்கர், சுண்டககாமுத்தூர், செயலாளர் கணேசன், சிங்காநல்லூர் தொகுதி செந்தில் குமார், கவியரசர், புருஸ் மேரி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மனை தொழில் செய்வோர் திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மனை தொழில் செய்வோருக்கான முன்னேற்றத்தையும் உறுதியான பாதுகாப்பு மூலமாக தொழிலையும் தொழில் செய்வோரையும் வளர்த்தெடுப்பதே அமைப்பின் கடமை எனவும், மனை தொழில் தரகரின் குடும்ப பாதுகாப்புக்காக காப்பீடு திட்டத்தை வழங்கி தனியாக நல வாரியம் அமைக்க அரசை வலியுறுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவருக்கு அரசு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து உழைப்புக்கான ஊதியம் ஏமாற்றப்படுவதை தடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தது.